கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் உங்கள் சகோதரி மெஸ்ஸி அன்னபாக்கியம். கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தருகிற வசனம் நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 19வது வசனத்தின் பிற்பகுதி. நீதிமானுடைய வழியோ ராஜபாதை. இதுதான் கர்த்தர் நமக்கு தருகிற வசனம். தாவீது கூட ஆட்டை மேய்த்து கொண்டு இருக்க போது கர்த்தர் பின் நாட்களில் நம்மளை ராஜாவாக மாற்றுவார் என்று நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டார். ஆனால் கர்த்தர் அவனையும் ராஜாவாக மாற்றினார். ஆடுகளுக்கு பின்னாக சென்ற தாவீதை ராஜாவாக மாற்றினது மட்டும் இல்லைங்க, அவருடைய சந்ததியாய் ராஜ்யத்தை ஆளும்படி கிருபை பாராட்டினார். ஆமாங்க, ராஜா பாதை என்பது என்னங்க? அந்த பாதையில் எந்த ஒரு மனிதரும், சாதாரண மனிதர்களோ பிரபுக்களோ யாருமே நடக்க முடியாது. ராஜா குடும்பத்தினர் மட்டும்தான் அந்த பாதையில் நடக்க முடியும் இல்லையா? அப்படிப்பட்ட வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு தரவல்லவராக இருக்கிறார். நீங்கள் கூட இதை கேட்டுக்கொண்டு இருக்கும்போது நீங்கள் நினைக்கலாம், புறஜாதிகள்லாம் நல்லா தானே இருக்கிறாங்க, நான் தேவனை ஏற்றுக்கொண்டது முதல் இந்த கண்ணீரும் வறுமையும் இந்த வேதனையும் பற்றாக்குறையும் தேவைகள் நிறைந்த வாழ்க்கையும் தான் எனக்கு மிஞ்சி இருக்குன்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கலாம். எனக்கெல்லாம் இப்படி ஒரு வாழ்க்கை வருமா என்று சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொன்னது தாங்க. இதை கேட்கும்போது யாருடைய இருதயத்தில் இது உனக்கு தான் என்று சொல்லி கர்த்தர் பேசுகிறாரோ அந்த நபருக்கு ராஜபாதை கொடுக்கும்படியாக கர்த்தர் களமிறங்கி இருக்கிறார். இதோ உங்களை கரம் நீட்டி அழைக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உங்களுடைய தரித்திரியத்தை, உங்களுடைய தேவைகள் நிறைந்த வாழ்க்கையை, நீங்கள் கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிற நிலைமையை, உங்களுடைய பற்றாக்குறையை, உங்களுடைய வேதனை நிறைந்த வாழ்க்கையை, ஒரு நோய்க்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூட பணமில்லாத சூழ்நிலையை எல்லாவற்றையும் தேவன் அறிந்து இன்றைக்கு நீங்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக காணப்படுகிறபடியால் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக கடந்து வந்து இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையை செழிப்பாக்கும்படியாய், நீங்கள் ராஜா பாதையில் நடக்கும்படியாய் கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாக கடந்து வந்திருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இதை விசுவாசிக்கிறவர்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்ற காத்திருக்கிறார். கர்த்தர் தாம் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.